எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம 3ds Maxல வந்து குயிக்காக ஒரு சின்ன அனிமேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது எல்லாமே குட்டி குட்டி டியூட்டோரியல்ஸ் தான் கைஸ். இது சம்டைம்ஸ் வந்து நம்ம ஏதோ இன்டீரியர் டிசைன் பண்ணுவோம் அண்ட் நம்மளுக்கு வந்து சின்னதாக ஒரு அவுட்புட் மட்டும் வேணும் அப்படின்றதுக்கெலாம் இந்த விஷயங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் ஸோ இந்த விஷயத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம 3ds Max ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பர்ஸ்பெக்டிவ் வியூக்கு போக போகிறோம். ஜூம் இன் ஜூம் அவுட் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து ஒரு சின்ன டீபாட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டீபாட் க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் ஒன்ஸ் ஒரு டீபாட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் டபிள்யூ கீ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கமாண்ட்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க. ஸோ இப்போ டீபாட் கிளிக் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து ஒரு பேசிக்காக ஒரு அனிமேஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ கீ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆட்டோ கீ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் வந்து இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீமியர் ப்ரோ இந்த மாதிரி எந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, டைம் லைனில் வந்து ஒவ்வொரு பொசிஷன் ஆப்ஜெக்டோட பொசிஷனை வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிடும் சாஃப்ட்வேர். ஸோ தட் அந்த டைமில் ரன் பண்ணுறப்ப அந்த ஆப்ஜெக்ட் அந்த இடத்துக்கு போகும். ஸோ ஆட்டோ கீ நம்ம டர்ன் ஆன் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைம் லைன் வந்து உங்களுக்கு ரெட் கலரில் ஹைலைட் ஆகுது. pretty much what you see here. ஸோ இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து 0 டைம் ஃப்ரேமில் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு இதை வந்து வேறு ஆங்கிளில் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா அந்த வியூ போர்ட் ஆப்ஷன் டாகல் பண்ணுறது இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டாப் வியூ உங்களுக்கு வேணும்னா திரும்ப இதுக்குள்ளார போய்ட்டு Alt W கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளார போய்டும். ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டைம் லைன் இருக்குது. ஸோ டைம் லைன் வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம அடுத்த டைம் லைனுக்கு நம்ம போகிறோம். ஸோ இங்கே வந்து லெட்ஸ் சே அரௌண்ட் ஒரு 10க்கு போகிறோம். ஸோ 10க்கு வந்து இந்த இடத்துல இது இருக்குது. அதுக்கப்புறம் 20க்கு போகிறோம். 20க்கு வந்து இந்த இடத்துல இருக்குது. திரும்ப 35க்கு போகிறோம். இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ இந்த இது முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இது வந்து நம்ம ஒரே ஒரு பர்டிகுலர் பிளேனில் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்குறோம். இதை வந்து இப்போ லெட்ஸே வந்து ஃப்ரண்ட் வியூலையோ இல்லை வந்து லெஃப்ட் வியூலையோ நம்ம பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ளார போய்க்கலாம். போயிட்டு Alt W. ஸோ இப்போ அதே மாதிரி தான் இங்கே செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ டைம் லைன் வந்து 45க்கு வைக்கிறோம். ஸோ இங்கே மேலே நவுத்துறோம். திரும்ப இங்கே 55க்கு வைக்கிறோம். திரும்ப இந்த இடத்துல நவுத்துறோம். திரும்ப இந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகிறோம். இப்போ நம்ம பர்ஸ்பெக்டிவ் வியூக்கு போகிறோம். ஸோ அதுக்குள்ளார போய்ட்டு டாகல் பண்ணுறோம். இப்போ அதேமாதிரி செலக்ட் பண்ணுறோம். இப்போ வந்து 65 வைக்கிறோம். சரி 65. ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் 75. அதுக்கப்புறம் 90. ஓகே. இது வந்து மூவ் மட்டும் கிடையாது. ஸோ இதில் ஆக்சுவலி நீங்கள் என்ன விஷயம் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். அண்ட் ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் சும்மா ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ்க்காக இதை நான் பண்ணுறேன். அண்ட் ஸோ இப்போ இதை பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா, இப்போ நம்ம ஆட்டோ கீ ஆனாக இருக்கிறதுனால இந்த எல்லா கீஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டேக் ஆகிருக்கும். இப்போ நான் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னா இந்த அனிமேஷன் இது ப்ளே பண்ணும். இது வந்து லைக் அ வெரி சிம்பிளிஸ்டிக்கான ஒரு விஷயம். ஸோ நத்திங் டூ மேஜர். நிறைய கூலான விஷயம்லாம் பண்ணலாம். கேமரா ஆங்கிள்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணலாம். இது வந்து ஜஸ்ட் அ வெரி குயிக் அண்ட் லிட்டில் டர்ட்டி ட்ரிக் அண்ட் ஹவு டு கெட் ஸ்டார்டட் வித் அனிமேஷன் எப்படி வந்து 3ds Maxல ஆரம்பிக்கிறது, ஆப்ஜெக்ட் அனிமேஷன் அப்படின்றத பற்றி. ஓகே, we'll catch up again in another video guys, and thank you so much for all the love and support, and cheers.